صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, வருங்காலத்தை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபேலுக்கு கடைசியில் நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள். முலாரியான ஃபேலுக்கு எப்போவுமே ரஃபோ தான் நம்ம செய்வோம். ஆனால் சில நேரங்களில் மட்டும் நசபு செய்வோம். அப்படி முலாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்ன, எத்தனை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைப்பு பாருங்கள், நசுபு அல் ஃபிஅலில் முதாரிஇ. முலாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய நசபு செய்தல் அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இப்போ முலாரியான ஃபேலை பாருங்க, யஃப்அலு, யதுரிபு. பாருங்க, முன்னால் ஒரு ஆமிலும் இல்லை. இப்படி ஆமில் இல்லாமல் இருந்தால் முலாரியான ஃபேலுடைய கடைசிக்கு நம்ம ரஃபு தான் செய்வோம். முலாரியான ஃபேலுக்கு முன்னால் ஒரு ஆமீலும் இல்லாத நேரத்தில் முலாரியான ஃபேலுக்கு ரஃபு தான் செய்வோம். ஆனால் ஒரு 4 எழுத்துக்கள், இங்கே பாருங்க, அன், லன், கை, இதன், இது 4 ஹர்ஃபுகள், எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து முலாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தால் அப்பொழுது முலாரியுடைய கடைசிக்கு நசபு செய்யப்படும். அப்போ இந்த 4 எழுத்துக்களுக்கும் பேர் என்ன பேர்? நாசிப், நாசிபுன், நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்ட்டு பேர். அப்போ அன் என்ற எழுத்தோ, லன் என்ற எழுத்தோ, கை என்ற எழுத்தோ, இதன் என்ற எழுத்தோ முலாரியான ஃபேலுடைய ஆரம்பத்தில் வருமானால் இந்த ரஃபா போக்கிட்டு நசபு செய்வோம். அப்போ அந்த எழுத்துக்களுக்கு பேர் என்ன பேர்? நாசிபுன், நவாசிபுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உதாரணங்களை பார்ப்போம். முதல்ல பாருங்க, அன். இப்போ அன் என்பதற்கு உதாரணம் நான் போட போறேன். பாருங்க பாருங்க, உரீது, உரீது அன் உஹ்சின, அன் உஹ்சின அஸ்ஸப்பாகத்த, சபாஹத்த அப்படின்னா நீந்துதல், நீச்சல் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அந்த உஹ்சின அசல்ல எப்படி இருக்கும்? உஹ்சினூன்னு இருக்கும். அஹ்சன இதோடைய மாலி அஹ்சனன் இருக்கும். அஹ்சன அப்படின்னா அழகாக்கினான், அழகுபடுத்தினான். ஹசுனனா அழகாகி விட்டான், அது லாசிமான ஃபேலு. அஹ்சன அப்படிங்கிறது அழகாக்கினான், முத்தஅத்தியான ஃபேல். அஹ்சன இதனுடைய முதாரி எப்படி இருக்கும்? அஹ்சன யுஹ்சினூன்னு இருக்கும். யுஹ்சினு என்பது சர்வ செய்க, யுஹ்சினு, யுஹ்சினானி, யுஹ்சினூன. அதுலேருந்து முத்தக்கல்லிம் வஹதான் உஹ்சினு, நான் அழகாக்குவேன், அழகுபடுத்துவேன்.
அப்போ முதாரியான ஃபேலுடைய கடைசிக்கு என்ன இருக்குது? ரஃபா இருக்குது. இப்போ இந்த இதுக்கு முன்னால் ஒரு அன்னை நாம் போடும் பொழுது இந்த அன்னு வர்றதுனால இந்த ரஃபா போய் என்ன வந்துடுது? நசபு வந்து விடுகிறார். பாருங்க, அன், இந்த அன்னு வந்து நாசிப். அப்போ அன்னு வர்றதுனால இந்த உஹசினுங்கிறது ரஃபா போய் என்ன வந்துருச்சு? நசபு வந்து விட்டு. அப்போ உரீது நான் நாடுகிறேன், அன் உஹசின சபாகத்தை அழகிய முறையில் நீச்சல் அடிப்பதற்கு நான் நாடுகிறேன், விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உரீது ஃபேல் அமீர் ஃபாயில், அன்னு வந்து நாசிப், உஹசினங்கிறது ஃபேல் அமீர் ஃபாயில் மன்சூபு. ஏன்னா இது நாசிப் அப்படின்னா இதுக்கு பேர் நாசிபுன்னு சொல்கிறான், நசபு செய்யக்கூடியது. இது வந்து மன்சூப். மன்சூப்னா என்ன அர்த்தம்? நசபு செய்யப்பட்டது. அதான் அன்ன நாசிப், உஹசினு ஃபேலு லமீரு ஃபாயிலு மன்சூபு சபாகத்தை மஃபூல். உஹசின அப்படிங்கிறதுக்கு என்னதான் இருக்கிறோம்? மஃபூலாக வந்துவிடும். ஆக உஹசினு என்றுதான் ஆரம்பத்தில் இருக்கும். இந்த அன்னு வந்ததுனால உஹசின நாம் என்ன செய்கிறோம்? படிக்கின்றோம். இப்போ அன் என்பதற்கு ரெண்டாவது உதாரணம் பார்ப்போம். பாருங்க, அர்ஜு. அர்ஜு ஐயதில, அன் யஅ்ததிலன் படிங்க. யஅ்ததில, யஅ்ததில அல் ஜவ்வு. ஒரு அர்ஜு ஐயஅ்ததிலல் ஜவ்வு. அர்ஜுனா அர்த்தம் ரஜா எர்ஜு. இதோடைய மாதி வந்து ரஜான் இருக்கும். ரஜா எர்ஜு, எர்ஜுவானி, எர்ஜுன்னு முத்தக்கலிமா தான் அர்ஜு. இதில் அதில் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, யஅ்ததிலன் இருக்குல்ல, இதனுடைய மாதி வந்து யஅ்ததலன் இருக்கும். யஅ்ததல யஅ்ததிலு. முதாரியான ஃபேலுக்கு ரஃபா தான் செய்யணும். அப்போ யஅ்ததிலுன்னு இருக்கும். ஏன்னா முன்னால் வந்து ஒரு ஆமிலும் இல்லை. இப்போ பாருங்க, யஅ்ததிலுன்னு தான் இருக்கும். இப்போ அன்னு நாசிப் வர்றதுனால ரஃபா போய் என்ன வந்துட்டுங்க? நசபு வந்து விட்டது. யஅ்ததல அப்படின்னா சீராக்கினான், சீராகி விட்டதுன்னு அர்த்தம். யஅ்ததலனா சீராகி விட்டது. யஅ்ததிலுனா சீராகி விடும். ஜவ்வுனா வானிலை, வானிலை சீராகிவிடும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். வானிலை மோசமாக இருக்கு, ஆனால் அது சீராகிவிடும் என்று நான் என்ன செய்கிறேன்? ஆதரவு வைக்கின்றேன். பாருங்க, அர்ஜு நான் ஆதரவு வைக்கின்றேன். அப்போ அது ஃபிஅலு லமீர் ஃபாயிலு, அன்னு நாசிபு, இது வந்து மன்சூபு. ஃபிஅலு மன்சூபு, ஜவ்வு வந்து ஃபாயில். ஏன்னா வானிலை சீராகிவிடும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். இது எல்லாம் சேர்ந்து அர்ஜுடைய மஃபூலா போயிடும். அப்போ அர்ஜு ஃபிஅல் லமீர் ஃபாயிலு, அன்னு நாசிபு, யஅ்ததில மன்சூபு ஃபிஅலு, அல் ஜவ்வு ஃபாயில். அப்போ யஅ்ததிலன் ஏன் யஅ்ததிலன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே அன்னு வர்றதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ரஃபாவை போய்கிட்டு யஅ்ததில நாம் என்ன செய்கிறோம்? படிக்கின்றோம். இப்போ அன் என்பதற்கு மூணாவது உதாரணம் பாருங்க. யசுர்ரு, யசுர்ருனி அன் தசூரனா, அன் தசூரனா. நான் வந்து தனி, தசூர ஃபிஅலு, அன்னு ஹர்ஃபு, யசுர்ரு ஃபிஅலு லமீர் ஃபாயில். பாருங்க, யசுர்ருனி
சர்ர, சர்ரனா சந்தோஷமாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். யசுர்ருனி அன் தசூர, இதனுடைய மாதிரி வந்து ஜாரன் இருக்கும். முலாரி வந்து யசூரு அப்படின்னு இருக்கும். யசூரு. ஜார அப்படின்னா சந்தித்தான், யசூருனா சந்திப்பான். பாருங்க, யசூரு இங்க அசல் அப்படிதான் இருக்கும். நாவ தனியா வச்சிருக்க, அது மஃபூல், அது ஃபேல இல்லை. அன்னும் ஃபேல இல்லை, தசூர தான் ஃபேலு. அப்ப தசூருன்னு இருக்கும் அசல்ல. அன்னு நாசிப் வந்ததுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், தசூருங்கிறத போய்கிட்டு தசூரன் மாத்திட்டோம். அப்ப யசுர்ருனி, நூன் வந்து விகாயான்னு சொல்லுவாங்க அரபில. விகாயான பாதுகாத்தல். ஃபேல்ல வந்து ஜர்ரு வராம அது பாதுகாக்குது. நூன் விகாயா, ஏ வந்து மஃபூல். முத்தக்கல்லிம் மஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, யசுர்ரு ஃபேலு, நூனு விகாயா, ஏ வந்து மஃபூல். எனக்கு மகிழ்ச்சியை தரும், எனக்கு மகிழ்ச்சியை தரும். மஃபூல் வந்தாச்சு, ஃபாயில் வரல. எது மகிழ்ச்சியை தரும்? நீ எங்களை சந்திப்பது. இது எல்லாம் சேர்ந்து யசுர்ருடைய ஃபாயிலா போயிடும். ஃபாயிலு யசுர்ருனி. பாரு, எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ எங்களை, முதல்ல தசூரங்க அர்த்தம் வைக்கணும். நீ எங்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும். அப்ப யசுர்ரு ஃபேலு, நூனு விகாயா, ஏ முத்தக்கலி மஃபூலு, அன்னு நாசிபு, தசூர ஃபேலமிர் ஃபாயிலு மன்சூபு, நான் வந்து மஃபூலு. இந்த ஃபேலு லமீர் ஃபாயிலு மஃபூல் எல்லாம் சேர்ந்து யசுர்ருடைய ஃபாயிலா போயிடும். இங்க என்ன சட்டம்? தசூருன்னு இருக்கும். இப்ப அன்னு வந்ததுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், தசூர நம்ம என்ன செய்யறோம், படிக்கின்றோம். இப்ப 3 உதாரணங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த 3 உதாரணங்களும் அன்னுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உதாரணங்கள். இது அல்லாம இந்த லன்னுக்கு உதாரணம் இருக்குது, கை என்பதற்கு உதாரணம் இருக்குது, இதன் என்பதற்கு உதாரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த உதாரணங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாகத்தில் நம்ம என்ன செய்வோம், படிப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.